Good evening to all our audience. I think all of you who have joined, happy Diwali to all of you. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும்னாலும் சரி, ஹேர் சம்பந்தமா உங்க கொஸ்டின்ஸை கீழே இருக்க பாக்ஸ்ல கமெண்ட்ல போடுங்க. We'll be very happy to answer all your questions. அண்ட் எனி டவுட்ஸ், இப்போ நீங்க ஏதாவது மெடிசன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க ஏதாவது ஒரு சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, வேற டாக்டரை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். இஃப் யூ ஹேவ் எனி queries you can ask me and I'll be very happy to share any information or any thing that you need to know more about hair loss, hair restoration, திரும்பி எப்படி வளர்க்கலாம், எல்லா கொற்ற முடி எல்லாம் வளருமா, எல்லாத்துக்கும் we will answer. Yes, Shruti, so we'll go ahead. கண்டிப்பா மேம். சோ ஃபர்ஸ்ட் அப் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான் மேம். இந்த முடி கொட்டுறது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேக்குறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. நார்மலா ஹேர் கேர் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து மேம், டு பி வெரி ஆனஸ்ட், நான் வந்து ஹேர் கேர், ஸ்கின் கேர் அப்படின்றதுலாம் வந்து ஒரு 25 தாண்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப இன்டென்ஸா இல்ல ரொம்ப சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சேன். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே யங்கர் நம்மளுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் இல்லையா, முடிதானே பரவாயில்ல வளர்ந்துக்கும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல வந்து ஐ ஹவ் டன் a lot of different things. But of course ஒரு 28 வரைக்கும் நான் வந்து என்னைக்குமே ஐ ஹவ் நெவர் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எதுவுமே நான் பண்ணது கிடையாது. 28க்கு அப்புறம் தான் ஐ கலர்ட் மை ஹேர் அண்ட் ஐ ஹேட் a little bit of other things and all just to see அந்த ஃப்ரிஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது. பட் வாட் ஐ ரிலிஜியஸ்லி டூ இஸ், எப்பவுமே தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி வாரத்துல வந்து பிகாஸ் ஐ டூ a lot of workout and all of that, அந்த ஸ்வெட் போய் சேரும் அப்படின்றதுனால மறக்காம ஐ ஆல்வேஸ் ஆயில் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதை ஊற விட்டுட்டு then I wash my hair with a proper shampoo and conditioner. So இப்ப அதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். சோ காமன் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நார்மலா என்ன கேக்குறது, கண்டிப்பா ஆயில் வைக்கணுமா, ஆயில் வைக்கிறனால பெனிஃபிட் இருக்கா? ஏன்னா நம்மளுக்கு எல்லாரும் சின்ன வயசுல இருந்து சொல்லி தருவாங்க. ஆக்சுவலி எல்லா வீட்லயுமே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஆயில் வச்சு விடுவாங்க. பட் தட் இஸ் நாட் அ பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் நீங்க வந்து இந்தியா, மேபி ஏஷியால, சவுத் ஏஷியா சரி, பட் அதை தாண்டி நீங்க வெளியூர் போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் கிடையவே கிடையாது. அதோட சயின்டிபிக் பேஸ் என்ன, அதுல வந்து ஏதாவது யூஸ் இருக்கா அப்படிங்கறத வில் ஸ்டார்ட். ஸோ பேசிக்லி திஸ் கொஸ்டின் நார்மலா வந்து எங்களுக்கு ஹேர் சம்பந்தமான ஒரு வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ், அது வந்து இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் ஹேர் ரெஸ்டரேஷன் சர்ஜன்ஸோட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் வந்து வருஷம் நடக்கும். ஸோ அதுல வந்து ஐ திங்க் 2-3 years முன்னாடி நான் வந்து ஐ திங்க் தட் டைம் இட் வாஸ் இன் எய்தர் கோலாலம்பூர் ஆர் போலண்ட் நடந்துச்சு. அப்போ வந்து நிறைய சயின்டிஸ்ட் புதுசா ரிசர்ச்ல இருக்க மெடிகேஷன், ட்ரக் அதுல இருக்கவங்க எல்லாம் வர சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கேட்போம், என்ன ஆயில் வைக்கிறதுல அந்த மாதிரி வர ஒரு சயின்டிஸ்ட், டாப் சயின்டிஸ்ட ஸோ கேட்ட கேள்வி வந்து வாட் இஸ் த சயின்டிபிக் பேஸ். ஸோ அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, ரிசர்ச் படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மெடிசனோ ஒரு சீரமோ ஒரு யூஸுக்கு வரதுக்கு முன்னாடி அதுல 1008 ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இல்ல நல்லெண்ணெய் வைக்கிறோம், ஒருத்தவங்க ஒண்ணு வைப்பாங்க வச்சுக்கோங்க, காமனா தேங்காய் எண்ணெய் வைக்கிறோம். சோ அந்த மாதிரி வர்றதுல எண்ணெய் வைக்கிறதுனால அந்த எண்ணெய் வந்து ஸ்கின்னை விட்டு உள்ள போய் முடி வளர்றது அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு பேப்பர்ஸும் கிடையாது. சோ அதான் பாயிண்ட் 1. பட் வாட் அவர் என்ன சொன்னாருன்னா, ஆப்வியஸ்லி நீங்க எண்ணெய் வைக்கும் போது மசாஜ், சோ எண்ணெய கையில சும்மா வைக்காம நீங்க சொன்னீங்க தலைக்கு எண்ணெய் வந்து வச்சு குளிக்கிறதுனா நல்ல எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணுவாங்க. சோ உடம்புக்கு எங்க மசாஜ் பண்ணாலும் நாங்க என்ன பண்ணுவோம், அது வந்து ரத்தோட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதே இது நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வீட்டுல பாட்டி எல்லாம் கொஞ்சம் எண்ணெய குளிக்கரண்டியில போட்டு லைட்டா வார்ம் பண்ணிட்டு தடவி விடுவாங்க. சோ அந்த பாய்லிங் பாயிண்ட், எல்லா எண்ணெயோட பாய்லிங் பாயிண்ட்டும் ஒவ்வொரு எண்ணெயோட பாய்லிங் பாயிண்ட் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். சோ அந்த மாதிரி வார்ம் பண்ணிட்டு அந்த எண்ணெய் போடும்போது அந்த சூடு கொஞ்ச நேரம் இருக்கும் போது ரத்த குழாய்கள், தலையில இருக்க ஸ்கின்ல இருக்க ரத்த குழாய்கள் வந்து விரியும். அந்த விரியும் போது சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. சோ எப்போ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆனாலும் என்ன ஆகும், உடம்புல இருக்க வைட்டமின்ஸ் மத்த நீங்க எல்லா நியூட்ரியன்ஸ் ஆர் கேரிட் டு த ஸ்கேல்ப். அதனால உங்களுக்கு சம் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹேர் growth-ஓ ஹேரோட ஃபால் கண்ட்ரோலோ உங்களுக்கு வருமே ஒழிய சும்மா கையில எண்ணெய் எடுத்து நீங்க முடியல தேய்ச்சினீங்கன்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. திஸ் இஸ் பாயிண்ட் 1. ரெண்டாவது வந்து எண்ணெயில வந்து வெற்றி வேர் போட்டு பார்த்திருப்பீங்க, கருவேப்பிலை போட்டு பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து
there are some evidence to say இப்ப வெட்டிவேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வெளியூர்ல பேட்டன் பண்ணி இப்ப திரும்பி வருது. அது வந்து பிரெயின் ஸ்டிமுலண்ட், அது வந்து அதுல இருக்கிறது வந்து நீங்க ஆயிலா அப்ளிகேட் வந்து so there is some of this, so they have medicinal properties. so pure coconut oilக்கும் certain medicinal properties இருக்கிறது கலந்து போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பேசிக்கலி என்ன வைக்கிறதோட பெனிஃபிட் என்னன்னா அந்த மசாஜ் பண்றது, நீங்க தினைக்கும் குளிச்ச உடனே என்ன வைக்கணுங்கிறது தேவையே கிடையாது. ரெண்டாவது டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கிறவங்க என்ன ஜாஸ்தி வைக்க கூடாது. அந்த செதில் இருக்கிறனால அவங்க எல்லாம் நினைப்பாங்க என்ன வச்சா அது வெளியில தெரியாது அந்த வேலைகளை, அதனால எல்லாரும் என்ன வச்சுக்குவாங்க. அது வந்து தப்பு. டேண்ட்ரஃப் இந்த பொடுகு வர்றதுக்கு காரணமே உங்க தலையில இருக்க எண்ணெய் சுரப்பி அதிகமா வேலை செய்யறதுனாலதான். இன்னும் போய் நீங்க எண்ணெய் வச்சீங்கன்னா அந்த பொடுகு அதிகமாகுமே தவிர கம்மியா ஆகாது. சோ பொடுகு அதிகமா வர்றவங்க, டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கவங்க, you should not keep oil on a regular basis. That is the next point. Suppose somebody is recommending you oil with some medicinal properties, you can do a study or you can do a research. Some of them may have some benefit and the warm பண்ற பேச்சே அந்த மாதிரி ஆயிலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So this is what is basic of keeping oil. So அதுக்கப்புறம் நீங்க கேள்வி என்ன கேட்டதுக்கு காரணம் இதுதான். பிகாஸ் திஸ் இஸ் வாட் எவ்ரிபடி ஜெனரலி ஆஸ்க் மீ. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கும், அந்த பொடுகுக்கு திருப்பி அவங்க எண்ணெய் வச்சுட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிச்சுவல் ஆயிடுச்சு. காலையில எழுப்புனா எங்க வீட்டுல சொன்னாங்க தூங்குறதுக்கு முன்னாடி எண்ணெய் டெய்லி வைக்கணும்னு. சோ எண்ணெய் வைக்கணுங்கிறது அவசியம். எண்ணெய் இல்லாதங்கிறதுனால இதுக்கு நான் சயின்டிபிக் எவிடன்ஸ் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா இந்த இடத்த விட்டு தாண்டி நீங்க வெளியே போனீங்கன்னா எல்லாரும் எண்ணெய் வைக்கிறதே இல்ல. அதுக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் முடியே இல்லாமையா இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நல்ல முடி இருக்கு. சோ அது ஒரு பிராக்டிஸ். ஓகே, ரைட். ரொம்ப தெளிவா வந்து நீங்க இந்த ஒரு லேமேன் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு டிஸ்கஷன் இல்ல வந்து ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு frequently asked set of questions அப்படின்றது இருக்கும். and I'm sure உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து சொல்லியிருப்பாங்க. and நம்ம எல்லாருக்குமே ஏன் இப்ப தீபாவளி வரப்போகுது, அதுலயே வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனே வந்து பாட்டி நல்லா வந்து தலையில எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிக்கிறது தான். அதுக்கு வேற ரீசன், அதுக்கு இந்த ரீசன் கிடையாது. அது வந்து it is so rooted in our culture இல்லையா? நம்ம எல்லாருக்குமே வந்து அது ஒரு பாரம்பரியமா நம்ம நினைச்சு ஓகே இதெல்லாம் நம்ம பண்றோம்னா நம்ம பாட்டி தாத்தா ஏதாவது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி they bring it down இல்லையா? பட் அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது மேம் இன்னொரு கேள்வி வந்து what I want to ask is, நிறைய பேர் வந்து இந்த மேல் பேட்டர்ன் baldness அப்படின்றது they will see. அதுவும் வந்து வயசுக்காக, அதுவும் இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய நியூட்ரிஷன், இது எல்லாமே வந்து இட் டேக்ஸ் an effect இல்லையா? பட் அது வந்து பெண்கள் மத்தியில அவ்வளவு காமன் கிடையாது அப்படின்ற ஒரு யூனோ எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ரிசர்ச் வந்து இருக்கு. அது ஏன் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சோ சோ நான் வந்து டெர்மினாலஜிஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஹேர் லாஸ் உங்ககிட்ட இருக்குன்னு லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர்ஸ் வந்து சர்டன் டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லது. மெடிக்கல் டெர்மினாலஜி ஃபார் ஹேர் லாஸ் வந்து அலோபீசியா. ஸோ அலோபீசியானா உங்களுக்கு வந்து பால்டா ஒரு ரவுண்டா பேட்சா ஒரு ஸ்பாட் அப்படிங்கிறது கிடையாது. ஹேர் லாஸ் மெடிக்கலா நம்ம வந்து அலோபீசியான்னு சொல்லுவோம். அந்த அலோபீசியா வந்து மேல் ஹார்மோன்னால இன்டியூஸ்ட். மேல் ஹார்மோனுக்கு மெடிக்கல் டெர்மினாலஜி வந்து மேல்ல ஆண்ட்ரோஜன் சொல்லுவோம்ல. So androgenic alopecia. So androgenic alopecia அப்படிங்கிறது அந்த மேல் ஹார்மோன் நால இன்டியூஸ் ஆற ஹேர் லாஸ். சோ மேல் ஹார்மோன் வந்து நான் இன்னொரு இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருப்பேன், மேல் ஹார்மோன்ஸ் வந்து மேல்ல மட்டும் சுரக்க தேவையில்ல, ஃபீமேல்லையும் சுரக்கும். மேல்ல வந்து யூ ஹாவ் மேல் டெஸ்டோஸ்டிரான் அண்ட் மேல் ஈஸ்ட்ரோஜன். லேடிஸ்ல வந்து you have female estrogen and you have female body testosterone is also secreted in the women. So major organs, so majority of the testosterone will be secreted in men in testis, whereas in women it will be secreted from other organs because their testis is not there. So androgenic alopecia ங்கிறது மேல் ஹார்மோன்னால இன்டியூஸ் ஆற ஹேர் லாஸ். சரியா? இதுக்கு முன்னாடி அந்த மேல் பேட்டர்ன், சோ அந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியால ஆங்கிள்ல ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். சோ வி சே மேல் பேட்டர்ன் ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியா. அதே ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியா ஃபீமேல்ஸ்ல வரும்போது வி சே ஃபீமேல் பேட்டர்ன் ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியா. சோ மெக்கானிசம் இஸ் தி சேம். ஓகே ஓகே ஓகே. சோ மேல் பேட்டர்ன் ஃபீமேல்ல வரும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் லைக் தட். அந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியா மேல்ல வரும்போது இட்ஸ் மேல் பேட்டர்ன், அது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும் மென்ல.
ஃபீமேல் Right. அதே ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியா இன்னொரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம். சோ ஃபீமேல் பேட்டர்ன் சொல்றது. But the pathophysiology behind both is the same. The Right. reason Right. for it can be different in men and women. But end Okay. result is அதே மாதிரி ஹார்மோன்ஸ் அதே மாதிரி ரிசெப்டார்ல ஒர்க் பண்றதுனால தான் உங்களுக்கு அது மாதிரி வருது. So basically androgens, all androgens are somewhat related to stress hormones. So நான் என்ன சொல்லுவேன்னா, what is stress generally? இப்ப நம்ம பாடி வந்து காலையில நம்ம let's say it is tuned circadian rhythm அப்படின்னு சொல்லுவோம். circadian rhythmனா சன் ரைஸ் ஆகி சன்செட். சோ நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் போனீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சர்டன் ஹார்மோன்ஸ் எடுத்தீங்கன்னா மார்னிங் லெவல் பார்ப்பாங்க, ஈவினிங் லெவல் பார்ப்பாங்க. சோ அந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் லெவல் ஃபாலோஸ் த சன்ரைஸ் அண்ட் சன்செட். சோ தட் இஸ் circadian rhythm. So normal body stress, all the hormones are secreted based on the stress hormone. So obviously நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10:30 மணிக்கோ 11 மணிக்கோ நம்ம வந்து body is preparing to go to sleep. இப்ப நம்ம எல்லாம் நிறைய பேர் வந்து 11 மணிக்கு மேலதான் ரொம்ப ஆக்டிவ் ஆகி ஏதோ ஃபுட்பால் மேட்ச் பாக்குறோம், கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம், இல்ல மூவி பாக்குறோம், எதை வேணா பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், unhealthy lifestyle is the common reason for stimulating this. நிறைய காரணம், காமனஸ்ட் காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல், லேட்டா தூங்குறது, ஒபிசிட்டி, நிறைய ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு, பிகாஸ் ஃபேட்ல வந்து தீஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பை அ டிஃபரெண்ட் மெக்கானிசம் இந்த ஆர்கன்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே. ஸோ ஒபிசிட்டி. அப்புறமா லேடிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானிக்கா நிறைய லேடிஸ் இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கும், கிரானிக் அனிமியா. சோ கிரானிக் அனிமியா இருக்கும்போது செல்ஸுக்கு ஆக்சிஜன் கம்மியா போகுது இல்ல, பிளட்ல வந்து அனிமியாங்கிறது ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்குது. ஹீமோகுளோபின் தான் பிளட்ல வந்து ஆக்சிஜன் கேரி பண்ணணும். சோ நார்மலா ஹீமோகுளோபின் 12ல இருந்து 14 வரையும் இருக்கணும். சரி, அப்ப அந்த 12ல இருந்து 14 ஹீமோகுளோபின் இருக்கும்போது நம்ம திடீர்னு ஒரு பஸ் பிடிக்க ஓடுறோம். அப்ப நார்மலா வந்து 12ல இருந்து 14 வரையும் ஹீமோகுளோபின் இருந்துச்சுன்னா ஹார்ட் வந்து ஒரு 72, நார்மலா 72 டைம் ஒரு நிமிடத்துக்கு துடிக்குதுன்னா ஒரு 80 ஒரு 90 டைம் துடிச்சுச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா காலுக்கு தேவையான பிளட் பம்ப் ஆகும். பட் ஹீமோகுளோபின் வந்து 8 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஹார்ட் வந்து 110 120 துடிக்கணும் நீங்க அந்த மாதிரி ஓடும்போது இல்ல படி ஏறும்போது. சோ உங்களுக்கு அடுத்த ப்ராப்ளம் வரும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆக்சிஜன் கம்மியா போகும்போது இட் இஸ் அகெயின் ஸ்ட்ரெஸ். அண்ட் உடம்ப பாத்தீங்கன்னா வைட்டல் ஆர்கன்ஸ், ஹார்ட், லங், கிட்னி, இதெல்லாம் வைட்டல் ஆர்கன்ஸ். சோ பாடி என்ன பண்ணும், இந்த மாதிரி ஹீமோகுளோபின் இருக்கும்போது இட் ப்ரிஃபர்ஸ் ஹேர், நெயில்ஸ் எல்லாம் வந்து they are rapidly dividing cells. அந்த டிவிஷன் டெய்லி நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஹீமோகுளோபின் தேவை. பட் உங்களுக்கு வந்து கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹீமோகுளோபின் கம்மியா இருந்துச்சுன்னா பாடி வந்து ஹேர் நெயிலுக்கு எல்லாம் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து will eventually release these stress hormones and they follow a similar pathway like male pattern androgenic alopecia. So in female it manifests as female pattern androgenic alopecia. சோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு அதே மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பால்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அர்த்தம். எனக்கு இதுக்கு இவ்ளோ விஷயம் இருக்குன்றது இன்னைக்கு நீங்க இவ்ளோ டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுதான் தெரியுது. ஏன்னா டாக்டர் சாரி யூ பேக். இல்ல கொஞ்சம் ரைட்டா வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜி தான் வந்து நம்ம இட்ஸ் ரன்னிங் த வேர்ல்ட் இல்லையா? சோ அதனால சில we have to run behind it. But anyway, I was coming back to that. So சில நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு பேசிக் நாலேஜ், அதாவது ஓகே நம்ம வெளியில படிக்கிறது பாக்குறது இன்னொருத்தங்க சொல்லி நம்ம கேட்கும் போது we assume that இதுல இவ்வளவுதான் விஷயங்கள் இருக்கு அப்படின்றது. பட் once you go into detail நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் இன்னும் வந்து கிளியரா தெரியுது. பட் நம்ம ஹார்மோன்ஸ் பத்தி பேசும்போது மேம், another very common condition that a lot of people actually have right now, especially over the past 20 years that has seen an increase வந்து பாத்தீங்கன்னா PCOS and thyroid. அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இந்த weight gain, அப்புறம் வந்து hormones imbalance, அப்புறம் வந்து நம்மளோட hair fall, இது எல்லாமே again are associated factors இல்லையா? So other can you please share a little bit? See, the similar end result is all same. இப்ப இந்த female pattern androgenic alopecia ன்னு சொன்னேன்ல, so PCOS ultimately ends up working through the same mechanism. So PCOS ல என்ன ஆகுது,
Yeah. இப்ப கேக்குது. என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதி, சோ இந்த பிசிஓஎஸ் இருக்கவங்களும் இட்ஸ் a சைக்கிள். வெயிட் லாஸ்னால உங்களுக்கு வந்து certain hormonal change ஆகி body goes into a condition called insulin resistance. And the insulin resistance will trigger off androgens. Okay, they trigger off ovarian cyst in the ovary. Then that will further trigger off hormonal imbalance. And then once again, this is a cycle. So, இதுல ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றது கஷ்டம், புரியுதுங்களா? சோ PCOS ஜெனரலா நம்ம வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்றது PCOS இருக்கவங்களுக்கு. we again say ஏன் உங்க பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் இருக்கு, பட் பியர்ட் ஐ மீன் சின்ல ஹேர் growth நிறைய இருக்கு இப்படின்னு வந்தாங்கன்னா we basically address the manifestation. We don't go and address the primary unless they have a gross hormonal imbalance. So அந்த சைக்கிளை பிரேக் பண்றதுக்கு ஜெனரலா நாங்க சொல்றது வந்து வெயிட்ட குறைங்க அப்படின்னு. சோ when you ask இந்த PCOS இந்த மாதிரி என்ன சொல்றது ஏன் இந்த மாதிரி ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனி ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியால இங்க இருக்க முடியெல்லாம் கொட்டுமே ஒழிய சைட்லயும் பின்னாடி இருக்க முடியும் கொட்டாது. அதுதான் வந்து அதோட மெயின் ஃபீச்சர். அதனாலதான் ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியாவுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் a சொல்யூஷன். ஏன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் a சொல்யூஷன்னா, we still have some hairs which do not respond to this androgen stimulus. Or they respond very less or very late. ஒரு லேமேன் டேர்ம்ல சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். அது நம்ம சைட்லயும் பின்னாடியும் இருக்க முடியும். சோ அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். சோ நீங்க இப்ப PCOS எடுத்துட்டீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னா இட் இஸ் a group of symptoms. obesity, hair loss, chinல hair regrowth, irregular periods, இதெல்லாம் சேர்ந்து it contributes to one group, one condition called polycystic ovarian syndrome. இந்த polycystic ovarian syndromeல என்ன ஆகும்னா androgens are secreted. அதுக்கு certain I told you some pathophysiological base இருக்கு. androgens are secreted. So when androgens are secreted, normally இதுதான் hair root ன்னு சொல்லுவோம். இது வந்து shaft. சோ ஒரு அந்த ஷாஃப்ட் வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 5 இருக்கலாம். இந்த ரூட்ல வந்து வெளியில யூ ஹேவ் சாக்கெட்ஸ். சரி, அது வந்து ரிசெப்டார்னு சொல்லுவோம். நம்ம வால்ல சோ கேக்குதா? சோ வால்ல எல்லாம் சாக்கெட் இருக்குல்ல, அந்த மாதிரி. சோ அந்த சாக்கெட் இருக்கும். அந்த சாக்கெட்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து சாக்கெட் இருந்துச்சுன்னா அதுல போய் பிளக் போய் உட்காரும். சோ அந்த பிளக் வந்து DHT, டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரான். இந்த டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரான் வந்து it is basically a byproduct of androgens, testosterone. சோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் பேத்தோபிசியாலஜி இன் PCOS இருந்தாலும் சரி, மத்த காசஸா இருந்தாலும் சரி, எல்லாம் சேர்ந்து கடைசியா அந்த DHT ஜாஸ்தி ஆகுது. அந்த DHTங்கிறது வந்து இந்த சாக்கெட்ல போய் உட்காருது. அந்த சாக்கெட்ல உட்கார்ந்தோடனே ஹேர் வந்து சுருங்க ஆரம்பிக்குது. மினியேச்சரைசேஷன் சொல்லுவோம். நார்மலா வளர்ச்சி பாகம் வந்து 1 வருஷத்துல இருந்து 6 வருஷம் வரையும் இருக்கலாம். சோ அந்த வளர்ச்சி பாகம் சுருங்கும். அது சுருங்கினோடனே உங்களுக்கு ஹேர் மெலிசா ஆயிடுது போகுது, உங்களுக்கு தின்னிங் ஆகுது. அப்புறம் அந்த நார்மலா அடர்த்தி இருக்க சுருங்கணும்னா ஸ்கேல்ப் விசிபிள் ஆயிடுது. சோ உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் தெரிய ஆரம்பிக்கும். அது கொஞ்சமா தெரிஞ்சு அப்படியே ஜாஸ்தியாகி கொஞ்சம் கிரேட் வைஸ் போகும். அது ஃபீமேலா இருந்தா ஃபீமேல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணும், மேலா இருந்தா மேல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். சோ இதுக்கு வந்து ஏர்லியா வந்தோம்னா நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் கண்ட்ரோல் த மெக்கானிசம் ஆஃப் திஸ் DHT binding to this socket. அதுக்கு tablets இருக்கு. So அதுக்கு வந்து we are not correcting the cause, but we are correcting this binding. So அத நீங்க earlier correct பண்ணிட்டீங்கன்னா இந்த miniaturization குறைச்சிரலாம். பட் நீங்க ரொம்ப நாள் விட்டுட்டு இருந்து அது வந்து ரொம்ப சுருங்கி போன பிறகு நம்ம ட்ரை பண்ணோம்னா திரும்பி, ஏன்னா அந்த மினியேச்சரைசேஷன்ல சுத்தி இருக்க ஸ்டெம் செல் which produce hair destroy ஆயிடுது. அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா ஃபுல்லா ரெஸ்டோர் பண்ண முடியாது. Correct. Then it becomes too late. So இதுதான் வந்து பேசிக் மெக்கானிசம். ஓகே. சோ ஆக்சுவலி நீங்க வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு மைண்ட்ல வந்த விஷுவல் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பேசிக் ஒரு பிளான்ட் வளர்ற மாதிரி தானே, அதோட ரூட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா then it is going to grow. Absolutely. So once அந்த வந்து கம்ப்ளீட்டா வேறு வந்து அழிஞ்சு போச்சுன்னா நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நம்மளால வளர்க்க முடியாது.
சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எந்த வேர் வந்து அந்த ஆண்ட்ரோஜன்ஸ்னால ஸ்டிமுலேட் ஆகாம இருக்குதோ ஒரு அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் ஆகாம இருக்கோ, சோ அதனால சைட்லயும் பின்னாடி இருக்க முடி எடுத்து அந்த போன இடத்துக்கு நாங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். பட் அதுல ஒரு லிமிடேஷன் இருக்கு. இது ஃபுல்லா போயிடுச்சுன்னா இங்க இருந்து ஃபுல்லா எடுத்தா கூட அது ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. அப்ப அது அங்க பால்ட் ஆயிரும். சோ அங்க அளவுதான் எடுக்க முடியும். சோ இதுதான் வந்து ஏன் ஹேர் உங்களுக்கு ஹேர் வந்து ஏர்லியா ஹேர் லாஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நீங்க நம்ம ஏர்லியாவே மெயின்டைன், இஃப் யூ வாண்ட் குட் ஹேர் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் இட் ஏர்லி. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்களா இருக்கட்டும் சொல்லும், அடல்ட்ஸா இருக்கட்டும், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கெட் டு தட் ஸ்டேஜ், சம்டைம்ஸ் ஃபேமிலியில இருந்துச்சுன்னா தட் கேன் கண்டினியூ டெஃபினெட்லி. ஸோ யூ ஸ்டார்ட் டேக்கிங் ப்ரிகாஷன்ஸ் ஏர்லி. இதோட அந்த டெண்டன்சியோட சேர்த்து நம்ம லைஃப் ஸ்டைலும் நான் சொன்னேன், ஒபிசிட்டி. ஸோ அந்த ஒபிசிட்டிக்கு யூ கேன் சே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் இந்த லைஃப் ஸ்டைல், டேட்டா தூங்குறது, இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா then after it sets to one stage, it's not easy to completely reverse. புரியுது. ரைட் ரைட். லேடி மென்னா இருக்கட்டும், கடைசி ஸ்டேஜ் எல்லாம் போய் இங்க மட்டும் தான் முடி இருக்கு, பட் எனக்கு தலை ஃபுல்லா திரும்பி முடி வேணும்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க யாராலையுமே பின்னாடி இருக்க டோனரை மட்டும் வச்சு பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் லேடிஸுக்கும். ரைட் ரைட். சோ இப்போ நம்ம இத பத்தி பேசும்போது மேம், பிகாஸ் யூ ஆர் டாக்கிங் அண்ட் ஸ்ட்ரெஸிங் சோ மச் அபவுட் பிரிவென்ஷன் இல்லையா? சோ சப்போஸ் நீங்க என்ன ஒரு ஸ்டேஜ்ல அட்வைஸ் பண்ணுவீங்க? லைக் இப்போ சில பேருக்கு வந்து முடி ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும், எனக்கு முன்னாடி இவ்வளவு முடி கொட்டாது, லைட்டா தான் கொட்டும், ஆனா இப்ப நிறைய முடி கொட்டுற மாதிரி இருக்கு. சோ இஸ் தேர் a particular ஸ்டேஜ் நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும், ஏர்லியர் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இஸ் தேர் எனி வே தட் we as layman எங்களுக்கு வந்து புரியுற மாதிரி ஜெனரலா வந்து நீங்க லேடிஸ் நீங்க பாத்தீங்கன்னா காமனஸ்ட் காஸ் ஹேர் லாஸ் நிறைய பேர் வர்றது வந்து அந்த அனீமியான ஹீமோகுளோபின், ரத்த சோகை ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுனாலதான் காமனா வராங்க. சோ அது வந்து நீங்க டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்ல. ஈவன் இஃப் யூ குழந்தைங்களா இருக்கட்டும் ரொம்ப டயர்டா இருக்காங்க, முடி அன்ஹெல்தியாவே இருக்கு, மெலிசா இருக்குன்னா அவங்க ஹீமோகுளோபின் நார்மலா இருக்கான்னு ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். சரி, பிளட் டெஸ்ட் கூட இல்லைன்னா அந்த ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ், அயன் இருக்க சாப்பாடு நல்லா எடுத்தோம்னா ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகும். சோ நல்லா வந்து டேட்ஸ் எடுத்துக்கணும், பசலிக்கீரை எடுத்துக்கணும். சோ நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு எல்லா ஆர்கன்ஸ்லயும் அயன் இருக்கு. நீங்க இப்பதான் கூகுள்ல தட்டினீங்கன்னா அயன் ரிச் ஃபுட்னா 1008 வரப்போகுது. சோ அதை வந்து டே டு டே ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் திங் ஹேர் நல்லா வளர்றதுக்கு யூ நீட் ஜிங்க். ஜிங்க் வந்து நார்மலா நட்ஸ்ல எல்லாம் இருக்கு. சோ சர்டன் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸை சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து டெய்லி சாப்பாட்டுல இன்க்ளூட் பண்ணணும். நம்ம வந்து சின்ன குழந்தைங்கள எல்லாம் போய் டாக்டர்கிட்ட காமிங்க ஹேர் லாஸுக்குன்னு நான் சொல்லவே இல்லை. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கெட் தட் டு தட் ஸ்டேஜ், ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் இட் early, whether it's a must. Suppose there are still children, அது வந்து சாப்பிடவே மாட்டாங்க, நீங்க எவ்வளவு நட்ஸ் கொடுங்க சாப்பிட மாட்டாங்க. எங்க வீட்லயும் இருக்காங்க, எவ்வளவு சொன்னாலும் நான் கேட்க மாட்டாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? Then it is better to supplement some syrup which has those essential nutrients, is what I'm saying. So you have to look after that at an early stage. அதே மாதிரி பண்ணும்போது சின்ன வயசுலயே they say no oil secretion அதிகமா இருக்கும்போது திரும்பி நிறைய ஆயில் வச்சு அந்த பொடுகு அதிகமா இருந்தா அந்த இவென்ச்சுவலி அந்த பொடுகே ரொம்ப சிவியரா ஸ்டேஜ் போனா அதை வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் அதை வந்து எனக்கு தலையில சோரியாசிஸ் இருக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. வெள்ளை வெள்ளையா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். போட்டப்ப பாத்தீங்கன்னா தலை கிளீனா எல்லாமே வெள்ளை வெள்ளையா ரவுண்டா இருக்கும். அதுக்கு வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி செபோரிக் டெர்மடைட்டிஸ் இதெல்லாம் வராம இருக்கணும்னா ஸ்கேல்ப் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். நீங்க பாத்திருக்கீங்க ஒருத்தவங்க சட விழுந்துரும். So that's an infective stage, உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி ஸ்கேல்ப். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சட விழுந்துரும், கோயிலுக்கு நேர்ந்து விட்டாங்க, இதெல்லாம் நான் பாத்திருக்கேன். பட் தேர் ஆர் மென் ஆல்சோ அண்ட் லேடிஸ், நான் தினக்கும் குளிச்சா இல்ல தலை வாருனா முடி கொட்டுது, அதனால நான் தலையில கையே வைக்காம தண்ணி போய் ஷவருக்கு கீழே நின்னுட்டு அப்படியே தண்ணி ஊத்திட்டு அப்படியே உள்ள போட்டெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த உள்ள அந்த ஸ்வெட்டு எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சோ ஸ்கேல்ப் ஹைஜீன், குட் ஃபுட், அதாவது ஹெல்தி ஃபுட் கண்டெய்னிங் வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்,
ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கு சேராம இருக்கலாம். ஸோ தட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் கால்சியம், ஜிங்க், எல்லா நட்ஸும். அதுக்கப்புறமா யூ நீட் ஃபார் செல் டிவிஷன் வைட்டமின் ஏ ரொம்ப தேவை, ரேபிட்லி டிவைடிங் செல்ஸ். அப்புறம் அயன். ஸோ இந்த ஃபுட் இதெல்லாம் ரிச்சா இருக்க ஃபுட் டெய்லி சாப்பாட்டுல சேர்த்துக்கணும். அது இல்லாம நான் சொன்னபடி ஸ்லீப்பிங் ஏர்லி, வெயிட் மேனேஜ்மெண்ட், அப்புறமா ரெகுலர் யூ ஹாவ் டு டூ சம் எக்ஸசைஸ் ஸோ தட் யூ ஸ்வெட் அண்ட் தேர் இஸ் அ பேலன்ஸ் ஆஃப் யுவர் ஸ்வெட் அண்ட் செவேஷியஸ் ஆக்டிவிட்டி. ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இதை நீங்க சின்ன வயசுல இருந்தே ஒழுங்கா மெயின்டைன் பண்ணா the chance is that it will be healthy. But beyond that, ஒவ்வொருத்தவங்களுக்கு நீங்க எவ்வளவு அயன் ரிச் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டில் அனீமியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அயன் வந்து அப்சார்ப் ஆகல. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, நான் இவ்வளவு நல்லா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் செஞ்சு பாக்குறேன், இருந்தாலும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அப்ப பிளட் டெஸ்ட் எடுத்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கான்னு செக் பண்ணணும். இல்ல நீங்க படியேறும் போது மூச்சு வாங்கினா, ஈவினிங் ஆனா டயர்டா இருந்தா, அந்த மாதிரி அவங்க செக் பண்ண பிறகு ஹீமோகுளோபின் லோவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க டாக்டரை பார்த்து, இஃப் நிறைய பேர் நல்லா சாப்பிட்டு அப்புறம் இல்லைன்னா தென் யூ ஹேவ் டு டேக் சம் பேரண்டல் ரூட். பேரண்டல் ரூட்னா இன்ஜெக்ஷன் ஆகவோ, இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷனோ இல்ல ஐவி இன்ஜெக்ஷனாவோ அயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அண்ட் பட் யூ ஸ்டில் ஹேவ் டு பில்ட் யோர். இது ஏர்லி ப்ரிகாஷன்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் நிறைய பேர் வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் வர்றாங்க. அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா ஹேர் ரெஸ்டோர் ஆகணும்னா நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். பட் அந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னு நிறைய பேரு, நான் வந்து 3 மாசம் 4 மாசம் எடுத்தேன்னா தலை ஃபுல்லா முடி வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து தவறு. முடி வந்து நார்மலா 1 மாசத்துக்கு 1 சென்டிமீட்டர் தான் வளரும். அது நீங்க எங்க போனீங்கனாலும் 1 சென்டிமீட்டர் தான் வளரும். அப்படி இருக்கும்போது வெளியில இருக்க முடிய நீங்க சலூன்ல போய் கட் பண்ணும்போது முடி அழுகிறது இல்ல, அப்படின்னு ஒரு நம்மளுக்கு வலிக்கிறது இல்ல. So which means it doesn't have sensation. It doesn't have life is what I'm trying to tell you. So external hair doesn't have life. So when the doctors, when we give treatment, we cannot make the external hair look fluffy இந்த மாதிரி. அதுக்கு நீங்க பியூட்டி பார்லர்ல போயிட்டு அவங்க வந்து எக்ஸ்டர்னல் ஹேர் வந்து ஏதாவது கெரட்டின் ட்ரீட்மெண்ட், க்ரோட்டிங் எல்லாம் பண்றாங்க. பட் ஏன் இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நான் போய் பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணேன் அப்புறம் வந்து நிறைய முடி கொட்டு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏன் நடக்குதுன்னா நார்மல் ஹேர் வந்து ஹைட்ரோபோபிக் அப்படின்னா தண்ணி உள்ள போகாது. ஹேர் வந்து நீங்க தலை உள்ள முக்கி எடுத்தீங்கன்னா அதுல தண்ணி உள்ள போகாது, சரியா? பட் ஆனா நீங்க இந்த சர்டன் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த கியூட்டிக்கல் டேமேஜ் ஆயிடும். அந்த ஹேரோட வெளியில இருக்க அந்த கவர் பண்ணிருக்க ஒரு சர்ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகும். அப்ப அதுல சின்ன ஹோல்ஸ்ல தண்ணி வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணும்போது முடி ஹெவி ஆயிடுது. நார்மல் இருக்க முடி ஹெவி ஆயிருக்கு. சோ ஹெவி ஆன பிறகு உங்களுக்கு ஏற்கனவே அனீமியாவோ இது இருந்துச்சுன்னா முடி வந்து வளர்ச்சி பாகத்துல, சோ நார்மலா நான் சொன்னேன் இது ரூட் இது ஷாஃப்ட்னு, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது நீங்க முடி அப்படி இழுத்தீங்கன்னா வலிக்குது இல்ல, சோ அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சோ முடி நம்ம குளிக்கும் போது கொட்டும் போது நம்மளுக்கு வலி எதுவும் தெரியறது இல்ல, அப்படின்னா அது இப்படி இருக்கு, சேரா இந்த ரூட்ல இருந்து தனியா இருக்கு. இது வந்து டீலோஜன் ஃபேஸ், தூங்குற பாகம்னு சொல்லுவோம். சோ இந்த தூங்குற பாகத்துல முடி இருந்துச்சுன்னா வெளியில ஹெவியான கூட கொட்டி போயிடும். ஓகே, ரைட் 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 ரைட். அதனாலதான் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்றது தப்பு கிடையாது. ஒழுங்கான இடத்துல போய் இந்த மாதிரி இருக்கிற ஷாஃப்ட் டேமேஜ் பண்ணாம பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. பட் அது போறதுக்கு முன்னாடி உங்க ஹேர் வந்து growth ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா முடி கொட்டாது. ஓகே, அதனாலதான் ஒவ்வொருத்தவங்களுக்கு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு முடி நிறைய கொட்டுறது, எல்லாத்துக்கும் அது கொட்டாது. ரைட் ரைட். தட் இஸ் பிகாஸ் அவங்களுக்கு நிறைய முடி ஹேர் டீலோஜன் ஃபேஸ் தூங்குற பாகத்துல இருக்கு. இதுதான் அர்த்தம். ஓகே, ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து இப்போ எஸ்பெஷலி நான் வந்து கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கடந்த ஒரு 15 வருஷமா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பர்சனல் மெயின்டெனன்ஸ், நம்ம வந்து எப்படி க்ரூம் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி நம்மள பிரசன்ட் பண்ணிக்கிறோம் வெளியில அப்படின்றது ஹஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ்பெஷலி வந்து இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ்ல இப்போ நிறைய பேருக்கு வந்து ஈவன் இஃப் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஜாப்ல ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீம்ல இருந்தாலுமே தே பிலீவ் தட் இல்ல நான் வந்து ஆபீஸ் போகும்போது ஐ வாண்ட் டு லுக் மை பெஸ்ட், நான் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது I want to correct that. So it's a myth that you think
that only if somebody is going or working or in the media they want. அப்படி இல்லைங்க. I have even at 60 years or even 65 years, when somebody goes, I have had people cancer treatment க்கு அப்புறம் முடி நிறைய கொட்டு போல். So as a lady we are not used to having a bald scalp. Yes, அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். முடி வேணும்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, முடி இருந்தா அது வந்து ஒரு தனி அழகு. அதனால அதை திருப்பி வளர்க்க முடியும்னா எனி attempt anybody is willing to take. அதுதான் நான் சொல்ல வர்றேன். இல்ல 100%. நான் ஏன் வந்து ஸ்பெசிபிக்கா அந்த ஒரு விஷயம் சொன்னேன்னா, ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா உலகத்துல நம்ம எல்லாருமே வந்து we are sort of we want to present ourselves. எல்லாருக்குமே அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு இல்லையா, நான் வந்து ஒரு போட்டோ போடும்போதோ இல்ல நான் வந்து ஒரு இடத்துல நான் போய் என்ன பிரசென்ட் பண்றேன்னா I want to look my best. And நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு விஷயம், பட் இந்த ஒரு விஷயம் and feeling their best, சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். பட் இந்த ஒரு நேரத்துல வந்து நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப அகைன் பிகாஸ் ஏன்னா இப்ப சோசியல் மீடியால நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி கூகுள்ல எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஒரு விஷயம் வந்து நம்ம டைப் அடிச்சோம்னா அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வருது. அதுல ஒரு ஸ்பெஷலி ஒரு 5 years நிறைய பேர் வந்து வாட் தே அட்வொகேட் ஃபார் ஆர் தே ஃபீல் இது வந்து பெனிஃபிஷியலா இருக்குன்னா இஸ் திஸ் ஆனியன் ஜூஸ். ஓகேவா, அத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? டஸ் இட் ஆக்சுவலி ஒர்க்? அது உண்மையிலேயே ஒர்க் ஆகுமா ஆனியன் ஜூஸ்? So basically onionல certain there are some chemicals, right? Okay. Some of these chemicals have some beneficial effect. Okay. Right? But அதனால ஆனியன் ஜூஸ் போடுற எல்லாத்துக்கும் எல்லாம் வராதுங்க. It also depends on your scalp. For example, onion can irritate the scalp. ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த ஸ்கேல்பை இரிட்டேட் பண்ணா அது வந்து இன்ஃப்ளேம்ட் ஆயிரும். இப்ப உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு ஸ்கின் வந்து லைட்டா பீல் ஆகியோ அப்ரேட் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நீங்க கொஞ்சம் ஆனியனை தடவி பாருங்க, எரியுதா எரியலையான்னு. ஆனியன் தடவுனா எரியும்ல. சோ எரிஞ்சிச்சுன்னா யூ ஆர் டெவலப்பிங் சம் இன்ஃப்ளமேஷன். மத்த இன்ஃப்ளமேட்டரி மீடியஸ் வந்துச்சுன்னா தலையில இருக்க முடி கொட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ எஸ், ஆனியன் ஜூஸ் can have some benefit. ஏன்னா அதுல இருக்க சல்ஃபர், there are certain components in onion juice which is actually beneficial to stimulate the roots. If it அது வந்து வளர்ச்சி பாகத்துல இருந்து தூங்குற பாகத்துல இருந்துச்சுன்னா அதை திரும்பி வளர்ச்சி பாகத்துக்கு புஷ் பண்றதுக்கு some of them are beneficial. I am not saying this, but அதே இதை நீங்க யாருக்கு அது வந்து மற்ற இன்ஃப்ளமேட்டரி மீடியஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு இன்ஃப்ளமேஷன் ஸ்டிமுலேட் பண்ணி சொல்ல முடியாது. சோ 10 பேர் ஆனியன் ஜூஸை தடவுனாங்கன்னா மேபி 2 பேருக்கு அது வேலை செய்யும், 8 பேருக்கு அது இன்ஃப்ளமேஷன் ஸ்டிமுலேட் பண்ணி முடி அதிகமா கொட்டும். சோ நீங்க வந்து ஆன்லைன்ல இதுதான் வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்றது. ஜஸ்ட் பிகாஸ் சம்திங் தட் யூ டிட் வித்தவுட் அ சயின்டிபிக் பேசிஸ் ஒர்க்ட் ஃபார் யூ doesn't mean it will work for everybody. First அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். See, அப்ப அதை பேட்டன்ட் பண்ணி யாராவது ஆனியனை போட்டு நேரா ஜூஸ் பண்ணி ஆயில் பண்ணிருப்பாங்க. அவ்வளவா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஆனியன்ல வந்து நீங்க ஆனியன் ஜூஸை தடவி எடுத்து இது எவ்வளவு சீப். அது நம்ம எதுக்கு இவ்வளோ மினாக்சில்லோ இவ்வளோ இதோ நம்ம வாங்குறோம். அப்ப ஆனியன் ஜூஸை டப்பா பண்ணி போட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தா எல்லாரும் அதை வாங்கி தடவிக்கலாம்ல. நல்ல முடி இருக்கும், சின்ன வயசுல இருந்தே நம்ம தடவலாம். பட் ஏன் அது போடல? சோ இதுக்கு வந்து சயின்டிபிக் தே ஸ்டில் அதுக்குன்னு இவ்வளோ இருக்கும்போது எந்த சயின்டிஸ்டுமே அதை படிச்சிருக்க மாட்டாங்களா, ரிசர்ச் பண்ணிருக்க மாட்டாங்களா? இல்ல கண்டிப்பா எவ்ரிபடி. சோ தேர் இஸ் நோ சயின்டிபிக் எவிடன்ஸ். சம்படி இதை அப்ளைட், இட் ஒர்க். இட் இஸ் பை மீ. நான் சொல்றேன், எனக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்தேன், நான் இன்னைக்கு மஞ்சள் தடவுனா எனக்கு போயிடுச்சு அப்படின்னா மஞ்சள்ல பெனிஃபிட் இருக்குன்னு தெரியும். பட் மஞ்சள் தடவுனா எல்லாத்துக்கும் பிம்பிள்ஸ் போகாது. கரெக்ட் கரெக்ட். சரியா? சோ எல்லாத்துக்கும் ஒரு பெனிஃபிட் இது இருக்கு. சோ my take on onion juice is, please do not do all this onion juice taking care at home. ஏன்னா அது யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும் யாருக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது சயின்டிபிக்கா. எந்த ஒரு இது இட் ஹாஸ் பெனிஃபிட்ஸ். ஏன்னா அது யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும் பட் இட் cannot everybodyக்கு it cannot consistently yield result. உங்களுக்கு ஹேர் லாஸ் காரணம் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கலாம். நீங்க வந்து அனீமியானால உங்களுக்கு ஹேர் லாஸ் இருந்தா ஆனியன் ஜூஸ் தடவை என்ன பண்ண போகுது? ஒண்ணுமே யூஸ் இருக்காது. கரெக்ட் கரெக்ட். அண்ட் இது வந்து நம்மளுக்கு ரியலைஸ் ஆகுறதுக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்ல எனக்கு
மந்த்ஸ்ல ஒர்க் ஆச்சு, அதனால நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அந்த ஒரு இதுலயும் இருப்பாங்க. அது ஹியூமன் டெண்டன்சி தாங்க. இப்போ எவ்ரிபடி ஓகே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குன்னு எல்லாரும் இன்க்ளூடிங் மீ நம்ம வந்து கூகுள் கேட்கறது தான் இது. பட் that doesn't mean all of it will work for everyone. Correct. Right. எனக்கு வந்து நீ பெயின் இருக்கு when I run, அதுக்குன்னு நீ பெயினுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1008 ரெமெடிஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல 1008 என்ன இருக்கு, அதுக்கும் நிறைய தடவரதுக்கெல்லாம் இருக்கு. எல்லாம் போட்டாலும் போலங்க, சோ போகாது, அதுதான் அர்த்தம். ரைட்? So what works for you need not work for me அப்படின்ற அந்த ஒரு why what is scientifically that is important, that's what I will say. Okay. So scientific evidence. ஓகே, சாரி. இப்ப நம்ம இந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் பத்தி பேசுறோம் அப்படின்றதுனால ஒரு டாக்டரோட ரெக்கமெண்டேஷன், ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இந்த கேர்லி ஹேர் மெத்தட், கேர்லி ஹேர் மெத்தட் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அண்ட் அதுவுமே வந்து ஐ ஃபீல் இந்த கடந்த ஒரு 10 வருஷமா இட் ஹஸ் பிகம் மோர் பாப்புலர். நிறைய பேருக்கு முன்னாடி எல்லாம் வந்து பிரஷ் வச்சு கர்லி ஹேரை வாரக்கூடாதுன்றதே வந்து நான் ரீசெண்டா தான் வந்து ஐ ஃபவுண்ட் அவுட் ஃப்ரம் somebody else when I went to a salon. So அப்படியே இருக்கும்போது as somebody who deals with curly hair on an everyday basis, நீங்க வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க for girls with curly hair or generally for people with curly hair? See, generallyங்க உங்களுக்கு curly hair straightening straight hair அப்படின்லாம் ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. ப்ராடக்ட்ஸ் அதாவது அதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் இன் ஜெனரல். your outer ஒரு முடி வந்து ஒரு டெக்ஸ்சர் இருக்கு, not texture, முடிக்கு ஒரு விதமான ஒரு முடி is made up of some layers. அந்த வெளியில இருக்க அந்த லேயர் வந்து உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் டெக்ஸ்சர்ல இருக்கும்போது அந்த முடி சுருளுது. இதுதான் curly hair. So they are genetically having that kind of protein production. Okay. அதனால தான் உங்களுக்கு some companies வந்து will stimulate, give you certain oils or some things which you can use for that. ஏற்கனவே சொல்லிட்டேன், external hair does not have life. Right. So if you go to a beauty parlor or if you any company, they are recommending you products, this is for curly hair, is not, it only means அந்த protein. இப்போ நீங்க keratin நீங்க பாத்திருப்பீங்க, every shampoo they all have some protein product which will coat your scalp. அந்த protein product certain இத வந்து இப்ப நீங்க ஒரு ஹேர் நீங்க போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா பண்ணீங்கன்னா அந்த சுருள்றது நீங்க நீட்டா ஸ்ட்ரைட்டா கூட பண்ணலாம்ல, because that protein is strong enough to straighten that curly texture. Okay. So right. the idea is உங்களுக்கு curly hair இருந்து உங்களுக்கு curly hair மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க எந்த பியூட்டி பார்லர்ல போய் எங்க மார்க் பார்த்து அதுக்கான ஆயில் இருந்தா வெளியில போட்டீங்கன்னா, வெளியில போடுற ஹேர்னால உங்களுக்கு வெளி முடி டேமேஜ் ஸ்பிளிட் ஆகலாமே ஒழிய அது வந்து உங்க வேற வந்து சிதைக்காது, as long as உங்க வேர் growth phase ல இருந்தா. Okay, right. So my suggestion to everybody is make sure that your roots are healthy. வெளியில வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைல் இப்ப நான் வந்து கலரே பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட்டனிங்கே பண்ணாதீங்க அப்படியெல்லாம் நான் சொல்ற ஆள் அப்படின்னு I won't tell, because scientifically if your hair scalp is all in the growth phase, anagen phase, there are so many artists every day they blow dry, every day they're doing, but they still have good hair. So maintaining the hair in the anagen phase is the most important aspect. If your shaft is attached to the root and it is strong, what you do to the external hair without damaging the root is absolutely fine. And when you do it, if you do it from an expert who basically deals with, so it is like treating a wig, it is not different. Okay. Because this hair does not have life. Okay. So you understood what I'm saying? So I don't want to endorse one brand and say in the product use pannunga. I am not going to say that. Right? Because there are so many brands. Right? I may not have used all the brands. Just because I use one or two brands, that may not be the best of the option. So you ella viewers ku enna solrana, make sure you focus on having majority, that is 95% usually growth phase la irukanum, 5% of the hair da sleeping phase la normal ah irukanum. So adukku focus பண்ணி, so obviously நீங்க குளிக்கும்போது முடி நிறைய கொட்டிச்சுன்னா உங்களுக்கு telogen hair phase ல நிறைய முடி இருக்குன்னு அர்த்தம். So then you make sure you take enough
இத யோர் செல்ஃப் ஃபுட்ல இம்ப்ரூவ் பண்ணுங்க, இல்ல டாக்டர்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. மேக் ஷூர் தட் யூ ஹேவ் ஹேர் இன் த அனர்ஜின் ஃபேஸ். சோ அதுக்கு பிஆர்பி ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கு. பிஆர்பி வந்து நீங்க கேட்டு எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார பார்த்தாலும் இன்னைக்கு இப்ப வந்து பிஆர்பி தான். சோ ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க நான் பிஆர்பி போட்டேன் ஆனா எனக்கு பெனிஃபிட்டே இல்லைன்னு. சோ பேசிக்லி ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த ஆல் ஆஃப் அவர் வியூவர்ஸ் பிஆர்பினா என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இப்ப கர்லி ஹேர் இதெல்லாம் இன்னைக்கு காமனா ஹேருக்கு பண்ற ப்ரொசீஜர் இந்த பிஆர்பி. அது வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. சோ பிளேட்லெட்ங்கிறது நம்ம ரத்தத்துல இருக்க ஒரு செல். ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல், பிளேட்லெட்னு இருக்கு ரத்தத்துல இருக்க செல். இந்த செல்லோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கைய வந்து ஒரு பிளேட்ல கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சம் இன்ஜுரி. நார்மலா பெரிய இன்ஜுரியா இருந்தா நீங்க டாக்டர்கிட்ட போவீங்க, தையல் போடுவாங்க. அப்புறமா ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து 10 டேஸ்ல ஒன்னு தையல் அப்சார்ப் ஆகிடும், இல்ல தையல் ரிமூவ் பண்ணிடுவாங்க. நம்ம ட்ரெஸ் கூட தையல் போட்டு தானே தைக்கிறோம். அந்த தையல் நம்ம ட்ரெஸ்ல இருந்து அது விடுபட்டுருச்சுன்னா இல்ல ரிமூவ் பண்ணிட்டுனா அந்த ஒட்டுன ரெண்டும் திரும்பி வந்துருமா இல்லையா? பட் நம்ம கையில தையல் நீங்க போட்டுட்டு எடுத்தீங்கன்னா எப்படி அந்த ஸ்கின் சேருது? சோ அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து இந்த பிளேட்லெட்ஸ் என்ன ஆகும், எப்பயுமே இந்த கையை நம்ம கிழிச்சுக்கிட்டோம்னா ஏதாவதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ளீட் ஆகும். ப்ளீட் ஆன பிறகு அந்த இடத்துல ரத்தம் உறையும்ல. சோ ரத்தம் உறையறதுக்கு காரணமான செல் இந்த பிளேட்லெட்ஸ். அதனாலதான் டெங்கி வந்துச்சுன்னா பிளேட்லெட் கம்மி ஆயிரும், உடம்புல ப்ளீடிங் ஆகும் சொல்லுவாங்க. சோ ரத்தம் உறையறதுக்கு முக்கியமான செல் பிளேட்லெட். சோ அந்த பிளேட்லெட்ஸ் அந்த இடத்துல வந்து சேர்ந்த பிறகு அது ஆக்டிவேட் பண்ணி அதுலதான் அந்த growth ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணும். அதை ரிலீஸ் பண்ண பிறகு அந்த இடத்துல டேமேஜ் ஆன டிஷ்யூ ரிப்பேர் ஆகும். இதே பிரின்சிபல் தாங்க பிஆர்பிக்கும் யூஸ் பண்றது. அந்த பிளேட்லெட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி எங்க நம்ம டேமேஜ் இருக்கோ போட்டோம்னா அதை ரிப்பேர் பண்ணுது. அதனாலதான் பிளேட்லெட்ஸ் நீங்க பிஆர்பிய பாத்தீங்கன்னா நீ ஜாயிண்ட் கூட போடுவாங்க, இல்ல புண்ணு ஆறவே இல்லைன்னா அதுக்கு கூட போடுவாங்க. எங்க நீங்க இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை போடுறீங்களோ அங்க டேமேஜ் ஆன டிஷ்யூ அது ரிப்பேர் பண்ணும் அப்படின்றது அர்த்தம். ஓகே ஓகே. பட் நீங்க போடுற பிளாஸ்மால பிளேட்லெட் ரிச்சா இருந்தா தானே அது வேலை செய்யும். கரெக்ட் கரெக்ட். சோ அந்த அதை எப்படி கான்சென்ட்ரேட் பண்றோம், எப்படி ப்ரிப்பேர் பண்றோங்கிறது தான் அந்த ட்ரீட்மெண்டோட சக்சஸ டிசைட் பண்ணும். ஓகே ஓகே ஓகே. காரணத்தை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணாம சும்மா பிஆர்பியே போட்டுட்டு இருந்தா முடி அப்படியே வளர்ந்து வளர்ந்து நிறைய இருக்காது. நான் 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் போடணுங்க எல்லாம் பாத்திருக்கேன் நானு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அது ஒரு டானிக் மாதிரி, நம்ம பிஆர்பி போட்டுட்டே இருந்தா முடி வளர்ந்துட்டே இருக்கும்னு. அப்படியெல்லாம் கிடையாது. சோ யூ ஹேவ் பிளேட்லெட் அதே மாதிரி தான். சோ இந்த பிரின்சிபல் தாங்க இந்த டெர்மா ரோலர்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்ப எல்லாம் கூகுள்ல யார பாத்தீங்கன்னாலும் ஒரு டெர்மா ரோலர் வாங்கிடுவாங்க, ஏன்னா இட்ஸ் அவைலபிள். டெர்மா ரோலரோட பிரின்சிபலே நீங்க பாத்தீங்கன்னா when you roll it creates small pinpoint bleeding points, it should create. அப்ப அந்த bleeding point clot பண்றதுக்காக அங்க பிளேட்லெட் வரும்ல. அப்ப இதே பிரின்சிபல் தான். நம்ம டெர்மா ரோலரை மேலோட்டமா அப்படியே தடவிட்டு இருந்தோம்னா ஒன்னும் ஆகாது. அப்புறம் ஏதாவது அபரேஷன் ஏற்பட்டு அங்க இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுன்னா அப்புறம் அதனால மத்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் வந்து முடி நிறைய தான் கொட்டும். கரெக்ட். அது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவா மாறிடும் இல்லையா? கரெக்ட். நம்மளோட பர்பஸ் வந்து சர்வே ஆகாது. இதுதான் லாட் ஆஃப் என் கிளையன்ஸே கேட்பாங்க, நான் வந்து டெர்மா ரோலர் வாங்கி வீட்லயே போட்டுட்டுமான்னு. நாங்க வந்து இங்க கிளினிக்ல பிஆர்பி பண்ணும்போது we put derma roller. You have to do it right. If you do any of this on your own differently, it may work as a counterproductive like you said and you may lose more hair. So இதுதான் வந்து so எல்லா whether it's a straight hair, curly hair, you want to use shampoo outside. See dry hair we say normally detergents. So cosmetic product, see shampoo, சீரம் வெளியில போறது எல்லாமே காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ங்க. அந்த ப்ராடக்ட்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஹேருக்கு யூ நார்மலி டோன்ட் யூஸ் த ஷாம்பு. ஆயில் நிறைய இருந்துச்சுன்னா யூ நீட் a little higher detergent அந்த ஆயில் எடுக்கிறதுக்கு. ட்ரையா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் தேவை. நம்ம எல்லாம் வந்து பெரிய வந்து ஃபார்ம்ல போய் வேலை செஞ்சு தலை ஃபுல்லா மண்ணோட எல்லாம் வரது இல்ல, வீட்டுல இருந்து ஆஃபீஸ் போறோம் வரும். ஸோ மைல்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்கேன். இதுதான் இம்பார்ட்டன்டே ஒழிய மற்றதெல்லாம் அந்த பாட்டில வந்து வால்யூம் என்ஹான்சர் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆசையா இருக்கு. அதெல்லாம் போறதுனால அப்படியெல்லாம் மாறி வராது. ஆல் ஹேஸ் லிமிடெட் யூஸ் இன் த எக்ஸ்டர்னல் ஹேர். யூ ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் த ரூட்.
செடி வெளியில இருக்கு, நல்லா இருக்கு, நீங்க வெளியில பாட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டே இருந்தா பாக்க அதுக்குன்னு செடி அப்படியே பூத்து 20 நாள் ஒரு 3 மாசம் அப்படியே இருக்குமா? இல்ல, பூ வாடிதான் போகும் எப்படின்னா. அது எவ்வளவு நாள் இருக்குங்கிறது அந்த வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அது அந்த ஸ்டெம் அதுல எப்படி இருக்குங்கிறது மட்டும் தான் அர்த்தம். சோ யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட், அவ்வளவுதான். ஓகே, சோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து பேசிக்கா வாழ்க்கையில படிச்ச ஒரு விஷயம் வந்து ஹேர் கேருக்கு அப்ளை பண்ணாலே ஐ திங்க் we'll be able to solve a lot of the problems இல்லையா? அந்த ரூட் காஸ் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு. Absolutely. Super ma'am. So அந்த ஒரு வகையில when we were talking about all of these procedures and taking care of all. I'm just one like to interrupt. We are already at 4:47. I don't think viewers, all of you, before we have another 10 minutes. Very happy Diwali to all of them. உங்களுக்கு ஏதாவது questions இருந்துச்சுன்னா please post it on the comment box. I'll try to answer now. Otherwise, I will try to send personal messages to you. Whatever your query is, if you have any concern, உங்களுக்கு எந்த doubts இருந்தாலும் please you feel free to post your message, because I don't when I just look at, I don't see any specific questions here. So Shruti, அதனாலதான் நானும் ஸ்பெசிபிக்கா எதுவும் இது பண்ணல. பிகாஸ் ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் நான் தான் சொன்னேன் மேம், நான் எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி காமனா வந்து ஹேர் பத்தி நம்ம வந்து கேட்கக்கூடிய நிறைய கேள்விகள். So they were not any specific questions as such, except that Born to Live has requested us to save this life. கண்டிப்பா நாங்க சேவ் பண்ணுவோம். You will be able to find it on the Tamira Live handles. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அதுக்கப்புறமும் வந்து நீங்க போய் அதை ரிவைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can do it. கேள்வி என்னன்னா, can we increase the volume by PRP? அத பத்தி தான் டாக்டர் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. Yes. So I'll address that. Yes, you can increase volume by PRP, but what is important is we have to know the cause for why you lost hair. Cause எதுன்னு தெரியாம எல்லாத்துக்கும் PRP போட்டா எல்லாத்துக்கும் முடி வளராது. So உங்களுக்கு வந்து we know why your growth வளர்ச்சி பாகத்துல இருந்து தூங்குற பாகத்துக்கு why it has shifted அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு காரணத்தை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு, இப்ப தூங்குற பாகத்துல இருந்து திரும்பி வளர்ச்சி பாகத்துக்கு புஷ் பண்றதுக்கு பிஆர்பி போட்டீங்கன்னா அது பெனிஃபிஷியலா இருக்கும். ரைட்? காரணத்தை கரெக்ட் பண்ணாம நீங்க சும்மா பிஆர்பி போட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பி அது தூங்குற பாகத்துல வளர்ச்சி பாகத்துல இருந்து தூங்குற பாகத்துக்கு போயிடும். இதுதான் அதோட அர்த்தம். அண்ட் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்க வெளியில இருக்க முடி வந்து இவ்வளவு தூரம் இருக்கிற முடி, இப்ப உங்களுக்கு இருக்கிற முடி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு 1 சென்டிமீட்டர் வளருதுன்னா உங்களுக்கு ஒரு 40 சென்டிமீட்டர் முடி இருந்துச்சுன்னா அது 40 மாசம் வளர்ந்துருக்கும். நீங்க இன்னைக்கு பிஆர்பி போட்டீங்கன்னா அந்த 40 மாசம் வளர்ந்த முடியெல்லாம் குண்டாகாது. அப்புறம் எப்படி வால்யூம் போகும்? நீங்க பிஆர்பி போட்டீங்கன்னா இப்ப வந்து தூங்குற பாகத்துல இருந்து வளர்ச்சி பாகத்துக்கு போய் அது ஒரு மாசத்துக்கு 1 சென்டிமீட்டரா வளர்ந்து அதுக்கு நீங்க நியூட்ரிஷன் கரெக்டா கொடுத்தீங்கன்னா அது வெளியில வந்து இவ்வளவு தூரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜட போடும் போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அத வந்து கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சோ நீங்க வெளியில இருக்க முடி, இன்னைக்கு இருக்க முடி நாளைக்கு காலையில நான் கை வச்சேன்னா அது வால்யூமா இருக்கணும். அப்ப நீங்க பியூட்டி பார்லர்ல போய் நீங்க கோட் பண்றதுக்கு அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு லைட்டா பிடிக்கிறது நாளைக்கு என்ன, பிகாஸ் தட் எக்ஸ்டர்னல் வால்யூம் இன்க்ரீசஸ். Right, correct. If you want the number of hair to increase and then to increase your volume, you'll have to work on the roots all being in growth phase, and they continue to be in growth phase for X number of months, so that long hair is retains and increases volume in your scalp. That's important. ஓகே, சோ அவங்க ஆக்சுவலி இன்னொரு கேள்வியும் வந்து பிஆர்பி பத்தியே ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்காங்க. ஒன்னு வந்து வாட் இஸ் த காஸ்ட் இன்வால்வ், அது வந்து கேள்வி நம்பர் 1. ரெண்டாவது கேள்வி growth factor and PRP, இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நான் சொன்னேன் பிஆர்பி வந்து has got growth factors. சோ அது வந்து உங்களுக்கு பாடியிலேயே இருக்கு. சோ அதே மாதிரி இப்ப நீங்க வேக்சின் எப்படி பண்றீங்க, நம்ம வந்து நார்மலா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா பாடி இஸ் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ். பட் சம்டைம்ஸ் இப்ப நம்ம கொரோனால கூட நம்ம மோனோக்ளோனல் ஆன்டிபாடி நிறைய இருக்குல்ல, ரெடிமேடா இருக்கு. அதே மாதிரி பிளேட்ல இருக்க அந்த growth factors சிந்தட்டிக்கா தயாரிச்சு வச்சிருக்காங்க. சோ நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களோட பிளேட்லெட் நான் சொன்னேன்ல, அதை ப்ரிப்பேர் பண்ற மெக்கானிசம் பொறுத்து எல்லா இதுலயும் ஒரே அளவு growth factors இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு டைம் சம்டைம்ஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் எனக்கு ஹேர் லாஸ் இருந்துச்சு, சம்டைம்ஸ் நல்லா இருந்துச்சு, they keep saying that. So அந்த growth factor பேலன்ஸ் பண்றதுக்காக சிந்தட்டிக்கலி அவைலபிள் growth factors சேர்த்து மிக்ஸ் பண்ணி நாங்க போடுவோம் தமிரால.
So that if in case your own growth factor and the preparation processல ஏதாவது கம்மியா இருந்தா இந்த growth factor ஆடுனால வந்து ஈக்குவல் ஆன்சர். இதுதான் காம்பினேஷன். And cost, somebody asked for the cost. Yes. So every வியூவர்ஸ்க்கு நான் ரொம்ப முக்கியமா தெரியறது என்னன்னா, பிஆர்பிங்கிறது நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா உங்க பிளட்ட ஒரு டெஸ்ட் டியூப்ல சும்மா போட்டு ஒரு சென்ட்ரிஃபியூஜ்ல ஸ்பின் பண்ணா மேல இருக்க இது வந்து பிளாஸ்மா. சம்டைம்ஸ் அதையும் ஒரு சிரிஞ்சில் எடுத்து போடுற இடமும் இருக்கு. But that is not the way PRP should be done. If you go and read, the PRP prepare பண்ணி அந்த பிளாஸ்மா, so நீங்க நார்மலா உங்களுக்கு white platelet count வந்து 1,50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மால அட்லீஸ்ட் அதுல இருந்து 3 to 5 times இருக்கணும் per cubic millimeter. அப்பதான் அதோட பெனிஃபிட் இருக்கும். சோ அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி போடுறதுக்கு you have specialized tubes. Okay. And you have specialized equipments. Right. இதெல்லாம் comes with a cost. அந்த டியூப் வந்து நாங்க தமிழால யூஸ் பண்றது ரெமி அப்படிங்கிற ஒரு பிராண்ட், commonly used. We also use a few other brands. அதெல்லாம் வந்து உங்களுக்கு 3,500 to 4,500 rupees வெறும் டியூப் காஸ்ட் alone. Consumable. அதுக்கப்புறம் அந்த மெஷின், that machine will keep the PRP cool till the time you want to do. So the whole procedure involves a cost. அதனாலதான் cost difference. And we do only 1 PRP a month for 4 PRP. This is our one cycle. Then if somebody, it is beneficial to someone, we ask them to repeat the cycle. Right. PRP roughly costs around 45,000 to 50,000 at Tamira. Okay. Together. Because ஒரு PRP போட்டு benefit இல்லாதனால we give it as a package. So we have made it that way. So you need at minimum 4 months. Around 45 days is one at least cycle. So at least 2 to 3 cycle we keep pushing the sleeping air into the growth phase. Okay. Principle. Right. So இது வரைக்கும் PRP பத்தி யாருக்காவது வந்து தெரியாம இருந்ததுன்னா I think this would have been a very eye-opening session. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி கூகுள்ல of course PRP அப்படின்றது நம்ம கூகுள் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும் படிக்கிறதுல இருந்து. But nothing like hearing it from an expert. So Dr. there is one of our viewer, Karthik. Hi Karthik, good evening. அவரு வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, is there a chance that a new hair will grow on the spot where hair has already fallen அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அதுக்கு ஆன்சர் என்னன்னா, டெஃபினெட்லி எஸ். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இப்ப ஒரு ஸ்பாட்ல மட்டும் ஹேர் விழுந்துருச்சுன்னா சம்டைம்ஸ் there is a condition called alopecia areata. Alopecia areata அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புலோட எதிர்ப்பு சக்தி நம்ம முடிக்கு எதிர்த்து வேலை செய்யுது. தட் இஸ் an auto immune condition. அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் நிறைய கண்டிஷன் இருக்கு. சோ முடி வந்து ரவுண்டா காயினா வந்து விழுகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, since your body is working against there, you have to put some injections to reduce the immune response. 1-2 ஸ்பாட்டா இருந்துச்சுன்னா லோக்கலா இன்ஜெக்ஷன் இம்யூன் ரெடியூஸ் பண்றதுக்கு போட்டுக்கலாம். இல்ல நிறைய இடம் இருந்துச்சுன்னா ஓரலா நீங்க இம்யூன் ரெஸ்பான்ஸ் எடுக்கிற மாதிரி மெடிசன் சாப்பிடணும். எடுத்தீங்கன்னா அந்த கண்டிஷன் கரெக்டான பிறகு முடி தானா வளரும். ரொம்ப நாள் கண்டிஷன் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி பெர்மனண்டா வேற டேமேஜ் ஆயிருச்சுன்னா அப்ப நீங்க என்ன போடாலும் முடி வளராது. கண்டிஷனை கரெக்ட் பண்ணலாம். அப்ப நீங்க வேற இடத்துல இருந்து முடி கொஞ்சம் எடுத்து அந்த இடத்துல வச்சீங்கன்னா அப்புறம் நார்மலா வளரும். ஓகே. சோ அதிலும் வந்து இட் இஸ் ஐடென்டிஃபைங் அந்த ப்ராப்ளம் என்னன்றது நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இருக்கும் போதே 2 கேட்டகரியா இருக்கும். அதாவது டிஃப்யூஸ்னா படந்தாப்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா போகும். இன்னொன்னு ஃபோக்கலா ஒரு இடத்துல ஃபுல்லா போயிடும். அந்த ஃபோக்கலா அந்த மாதிரி போறது யூசுவலி டிசீஸ் கண்டிஷன், அதாவது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்ல இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷனோ. கண்டிப்பா நீங்க ஆனியன்லாம் அதுக்கு தடவுனா முடி வளராது. நீங்க வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த கண்டிஷனை ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கு தேவையானதை எடுத்துக்கணும். இந்த டிஃப்யூஸா வளர்றதுதான் ஏர்லியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல் இதை கரெக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கரெக்ட் இட். யூசுவலா அது வந்து நியூட்ரிஷனல் லாஸ்னாலயோ இல்ல எக்ஸ்ட்ரீம் பிளட் லாஸ், லேடிஸுக்கு பீரியட்ஸ் நிறைய போய் அதனால ஹீமோகுளோபின் கம்மியாகி, இதுதான் காமனா பாக்குறது. இல்ல ரொம்ப நாள் தைராய்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து எனக்கு தைராய்டு இருந்துச்சு, நான் வந்து கொஞ்ச நாள் டேப்லெட் சாப்பிட்டேன், அப்புறம் தைராய்டு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்புறமா செக் பண்ணவே மாட்டாங்க. சோ இந்த மாதிரி காரணம் இருந்தாலும் நிறைய வந்து ஹேர் லாஸ் இருக்கும். So that's very very important to identify the cause.
ரைட். வாழ்க்கையில வந்து இவ்ளோ இன்ட்ரிகேட்டான விஷயங்கள் வந்து இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ரிமெம்பர் நம்மளோட ஓவரால் ஹெல்த் அண்ட் பெனிஃபிட்டுக்கு இல்லையா? ஏன்னா இன்னைக்கு வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் பத்தின்றது மட்டும் நம்ம வந்து பேசல. we're talking about hygiene, we're talking about taking care of our scalp, we're taking care about our hair. எல்லாமே வந்து அதுல வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டரா அமையுது. ஆனியன் ஜூஸ் பத்தி பேசலாம். one more question. Aisha Chandini. Hi Aisha. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, can you tell about postpartum hair loss and how to cope with it? That's a good question. So postpartumனா அவங்க டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் முடி கேக்குறாங்க. So usually you have certain hormonal changes that happens after your delivery, and also it can be combined with, as I told you, anemia or other nutritional also. So normally postpartum hair loss lasts anywhere for up to 6 months to 1 year. அப்புறம் அது தானா நார்மலா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருந்தா சரியாயிடும். ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா you can meet a doctor and take some additional supplement to reduce that hair loss. Mostly postpartumலாம் வரவங்க because they are breastfeeding, I don't suggest medicines. I generally give some multivitamin kits, and then we also give them what do we say, either some topical தலையில பூசுறதுக்கு. This is right. What I recommend. External care. Yes. Okay. I think Shruti, we are almost there. So you want to conclude today's session and then we will meet again to continue? Definitely. Do you have any more questions? Actually நான் வந்து I wanted to ask only about aloe vera. ஏன்னா நம்ம வந்து ஆனியன் பத்தி பேசும்போது இன்னொரு ரொம்ப காமனான இன்கிரிடியன்ட் வந்து people consider aloe vera. வந்து ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி is a very useful இது அப்படின்றது. So I think that will be a good question to sort of wrap up this session. ஏன்னா frequently ஆட்களுக்கு வந்து ரொம்ப காமனா வந்து. So நான் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். See மெஹந்தி, right, aloe vera, இது எல்லாமே வந்து ஆனியன் ஜூஸ் நான் சொன்னேன். Each of them have certain chemical compounds which have been identified to be beneficial for either skin or hair. But நீங்க வந்து டப்பால விக்கிற அலோவேரா அப்படியே அலோவேராவை கட் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சிருந்தீங்கன்னா 6 மாசம் எல்லாம் வச்சிருக்க முடியாது, அதுல ஃபங்கஸ் வந்துடும். அதே மாதிரி மெஹந்திய செடியில இருந்து இலைய பிச்சு பவுடர் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஃபங்கஸ் வந்துடும். உங்களுக்கு டப்பால போட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதுல ப்ராசஸ் பண்ணி பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி எல்லா கெமிக்கல்ஸும் போட்டுதான் உங்களுக்கு வருது. இதெல்லாம் எந்த ஒரு பியூர் ஆர்கானிக் எல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அது பிரிசர்வேட்டிவ் எல்லாமே எல்லாரும் அப்படிதான். ஷியக்கா ஷாம்போ சொல்றாங்க, ஷாம்போ நொர வரணும்னா அந்த ஷாம்போ அந்த நொர வரதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, சோப் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. டெஃபினெட்லி. தேங்க் யூ சோ மச். இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ஐ வாஸ் ஏபிள் டு லேர்ன் ஃப்ரம் யூ. ரொம்ப பெனிஃபிஷியலா இருந்தது. நிறைய கேள்விகள் அபவுட் ஹேர் கேர் யூஸ்வலா வந்து இவ்ளோ டீடைல்டா வந்து ஒரு டாக்டர் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, அதுவும் ஒரு லைவ் செஷன்ல. பட் உண்மையிலேயே தேங்க் யூ சோ மச். ரொம்ப பெனிஃபிஷியலா இருந்தது கேட்ட எல்லாருக்குமே. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி we will meet you again in yet another session and இன்னும் நிறைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம். So once again என்னோட சார்பா மறுபடியும் உங்களுக்கும் தமிழா குடும்பத்துக்கும் a very very happy Diwali wish ma'am. Thank you so much Shruti. Thank you for anchoring the show. I know it was so lovely to have you around, and thanks Anuruddh. I thank you for your compliment. I thank all the viewers. We actually, the whole idea of holding this live session is only to share some medical knowledge, so that when எங்க நீங்க எங்க கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறதுக்காக நாங்க இதை பண்ணல. நீங்க எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா பிளஸ் உங்க எக்ஸ்பெக்டேஷனும் கரெக்டா இருக்கும். ஸோ எந்த டாக்டர் வந்து உங்களை 6 மாசம் டேப்லெட் சாப்பிட சொன்னாங்களோ சப்ளிமெண்ட் எடுத்தாலோ அந்த 6 மாசம் நீங்க எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ ஹாப்பி Diwali to all of you. Have a safe Diwali. Yes, we have corona எங்கேயும் போல. So அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Even I wanted to go and watch Anata, so I'm sure all of you are going to go. Please, if you're told you go, wear masks, be safe. And again, after 2 weeks, we'll join you in another live session. And please follow our Insta handles so that, you know, any questions that you post, I will try to address them in subsequent sessions. Thank you, Shruti.